சும்மாவே ஏன்டா இந்த கோர்ஸ் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பேன். இப்போ கர்நாடக கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது என்ன ரூல்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கர்நாடக கவர்மெண்ட் பிரைவேட் கம்பெனிஸ்க்கு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா சிஎன்டி போஸ்ட்டில் இருக்க எல்லா ஜாப் வேகன்சிலையும் யாரை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கர்நாடகா பீப்புள்ஸ் தான் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இது 100% இருந்துச்சு. அப்புறமா நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தோன்னா இப்போ அது வந்து 75% குறைஞ்சிருக்குது. இது என்னென்ன பொசிஷன்னா மேனேஜர் பொசிஷன்லேருந்து கடைநிலையில் இருக்க ஒரு வாட்ச்மேன் பொசிஷன் வரைக்கும் தான் இந்த ரூல்ஸ் செட் ஆகும் ப்ரைவேட் கம்பெனியில். கிட்டத்தட்ட இது ஒரு ரிசர்வேஷன் மாதிரி தான். இந்த ரிசர்வேஷன் கீழே ஒரு க்ரைட்டீரியா கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் இந்த க்ரைட்டீரியாலாம் இருந்தால் தான் இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கன்னடர்களாக இருக்கணும். ஐ மீன் கர்நாடகாவில் பிறந்திருக்கணும். அவங்க மதர் டங் வந்து கன்னடாவாக இருக்கணும். ஒருவேளை அவங்க அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருந்தால், இங்கேவே ஒரு ஒன் டு 2 ஜென்ரேஷன் இருந்திருந்தால் அவங்களுக்கு வந்து கன்னட மொழி எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ளூவெண்ட்டாக. ஸோ இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்குது. இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் தான் இந்த ரிசர்வேஷன்ஸ்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வராதவங்க மீதி இருக்க அந்த 25% தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. நல்ல வேலை ஒரு 2 வருஷமாக நான் பெங்களூரில் வேலை செஞ்சேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சட்டை கொண்டு வரல. ஸோ இதனால் யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரைட்டீரியாவில் வராத அதர் ஸ்டேட் பீப்புள் கூட இல்லை, அந்த ஸ்டேட்லேயே இருக்க உருத தாய்மொழியாக கொண்டவங்க, துளுவ தாய்மொழியாக கொண்டவங்க, ஒரு 2-3 ஜென்ரேஷனாக இருப்பாங்க பார்த்தீங்களா, தமிழ் தாய்மொழியாக கொண்டவங்க, அவங்களுக்கும் இந்த ரிசர்வேஷன் கீழே வரமாட்டாங்க. ஒருவேளை கன்னடா வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மேபி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதனால் கர்நாடகாக்குள்ளே வாழ்கிற பீப்புள்ஸ்க்கே நிறைய பேருக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இப்போ ரியலான விஷயத்துக்கு வருவோம். கர்நாடகாவில் இருக்க மேஜர் ஹப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். ஏன்னா பெங்களூரில் தான் இருக்கிற மேஜர் கம்பெனிஸோட பிரான்ச்சஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ கர்நாடகாவை சுற்றி இருக்க ஆந்திராவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கும், கேரளாவாக இருக்கும், இங்கே படித்த நிறைய பேர் வந்து அங்கே போய் வேலை செஞ்சாங்க, இன்னமும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஒருவேளை இந்த சட்டம் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா நிறைய பேருக்கு அங்கேருந்து வேலைவாய்ப்பு பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான். பட் இதில் பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வருவாங்க பார்த்தீங்களா, அந்த கர்நாடகா பீப்புள்ஸ்க்கு இது நிறைய பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இத்தனை நாள் ஒரு லோ சேலரியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிரும். ஒரு பொசிஷனுக்கே கிட்டத்தட்ட நிறைய பேர் இல்லாமல் ஒரு 2-3 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் டிமாண்ட் கிரியேட் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் இந்த க்ரைட்டீரியாலாம் இல்லாதனால அந்த ஒரு பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை இந்த சட்டம் மட்டும் அமல்படுத்திட்டாங்கன்னா ஒரு பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவும் வெறும் கர்நாடகா பீப்புள்ஸ் இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வரவங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்றதுனால காம்படிஷனே இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். சம்பளம் இன்க்ரீஸ் ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு பியூர் பெனிஃபிட் ஃபார் அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வர கர்நாடகா பீப்புள்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்க இதை எதிர்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்க்க மாட்டாங்க. அவங்க சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஒருவேளை கர்நாடகா கவர்மெண்ட் இது வந்து வாபஸ் படுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கர்நாடகா பீப்புள்ஸ் இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் கொடுக்குது மேஜர் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ அந்த மேஜர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதை தடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து வர வைக்கிறதா செய்வாங்க. ஸோ இந்த ரூல்ஸை பார்த்ததும் அவங்கவுங்க ஸ்டேட்டில் ஐ மீன் ஆந்திராவில் அந்த பீப்புள்ஸ், அவங்க தமிழ்நாட்டில் இருக்க நம்ம கேரளாவில் இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அந்த வேலை தேடுறவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் எல்லாம் இருந்தால் நாம் ஏன் இங்கே வந்து வேலை செய்ய போகிறோம், அங்கெல்லாம் இல்லாதனால தான் நம்ம இங்கே வந்து வேலை செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டோன்னே அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போகிறதுனே தெரியாது. அவங்களாம் இந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. மேபி நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கவர்மெண்ட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். இதனால் அந்த பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனிஸ்க்கே நிறைய லாஸஸ் ஏற்படும் தான் நினைக்கிறேன். அங்கே இருக்க கம்பெனிஸ் நிறைய ஸ்டேட்டுக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இனிமேல் மூவ் ஆனாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்கிட்டையும் ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டுருவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சட்டம் கொண்டு வந்தால் நாங்கள் அந்த கம்பெனியை நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி. நிஜம்தான் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்ட உடனே ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கலாம், ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருக்கலாம், இல்லை அடிப்படை ஊழியர்லேயே நிறைய பேர் வெதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம், இல்லை கர்நாடகாக்குள்ளே இருக்கிறவங்களே முஸ்லீம்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டால் அதில் வந்து நிறைய பேர் லே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, நிறைய பேர் வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கினா அந்த கம்பெனிக்கு தான் நிறைய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா புதுசாக ஒரு ஆள் எடுக்கணும், அது வந்து இந்த கம்பெனிக்கு ஏற்றவங்களா இருக்கணும், அவங்க எதிர்பார்க்குற அந்த டேலண்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறையவே டைம் எடுக்கும். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையவே ப்ராப்ளம் இருக்குது. இது கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதை பற்றி அவங்க யோசிச்சு வேறு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி படித்த ஃபீல்டு, அதாவது ஃபார்மசி ஃபீல்டில் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஃபார்மசி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மசி படிச்சிருக்கோம், நமக்கு வேலை ஆக்சுவலாக நிறையவே இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய பேரோட பொது புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி படித்தா மெடிக்கல் ஷாப்பில் போய் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு ஃபார்மா கம்பெனிஸில் நிறைய வேலை இருக்கும். பட் தமிழ்நாட்டில் ஃபார்மா கம்பெனிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒசூரில் இருக்கும், பாண்டிச்சேரியில் இருக்கும், சென்னையில் இருக்கும். இதை தாண்டி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த ஒசூர், பாண்டிச்சேரி, சென்னையில் பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோ இருக்குமா, அப்படியே வேகன்சி இருந்தாலும் நம்மளை எடுப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். இப்படி இருக்கப்போ நமக்கு இருக்க ஒரே சாய்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் தமிழ்நாட்டில் படித்த எல்லா டிகிரியும் போவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃபார்மசி படித்தவங்களும் நிறைய பேர் பெங்களூரை நோக்கி ஓடுவோம். ஏன் அப்படின்னா அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ப்ளஸ் சேலரி அதிகமாக கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கம்பெனிஸில் வேலை செய்கிறப்போ சேலரியோட ரேஞ்சுக்கு எவ்வளோ இருக்குமோ அதை விட பெங்களூரில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஊரை தேடி போவோம். பட் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தோடனே சும்மாவே ஃபார்மசி படித்தவங்களுக்கு வேலை கிடைக்காது. இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபார்மசி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எத்தனை ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடகாவோட நியூ ரூல்ஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.